iOS 26 யாரும் உங்களோட ஐஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க அப்படின்னு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து சொல்லியிருப்பேன். ஏன்னா அது பீட்டா வெர்ஷன், ஸ்டேபிள் வெர்ஷன் கிடையாது அப்படின்னு. இப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, ப்ரோ இந்த மாதிரி வந்திருக்கு ப்ரோ அப்டேட்டு, என்னோட ஃபோனுக்கு வந்திருக்கு, 13க்கு வந்திருக்கு, 14 வந்திருக்கு, 15 ப்ரோ மேக்ஸ் வச்சிருக்கேன், இன்ஸ்டால் பண்ணலாமா வேணாமான்னு. நான் என்னோட 15 ப்ரோ மேக்ஸுக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஐஃபோன் 13க்கு இன்ஸ்டால் பண்ணிட்டேன். எந்த ஒரு பஞ்சாயத்து இப்போதைக்கு கிடையாது. இல்லை நிறைய பேர் ஆர்வம் எதிர்பார்க்குறது அந்த லிக்யூட் கிளாஸ் டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றது. உண்மையிலேயே ஒரு ரெஃப்ரெஷிங்காக தான் இருக்குது. கண்ட்ரோல் சென்டராக இருக்கட்டும், வால்பேப்பர் அந்த இதில் இருக்கட்டும், செட்டிங்ஸ்லேயே இருக்கட்டும், மெசேஜ்லேயே இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த லிக்விட் கிளாஸ் எஃபெக்ட்ன்றது மாறி இருக்குது. இன்னொன்று கேமரா ஆப்லையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பார்த்த iOS கேமரா செட்டப்பை தாண்டி இதோட புதுசாக இருக்குது. இன்னொன்று கேலரியில் கொச்சமுச்சான் இருந்துச்சுல முன்னாடி, இப்போ வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கொயமையான்னு இல்லாமல் அந்த லிக்விட் கிளாஸ் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா iOSல எல்லா இடங்கள்லையுமே உங்களால் பார்க்க முடியும். நல்லாவும் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்டேபிள் வெர்ஷன்றனால நீங்கள் தாராளமாக உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். யாராச்சும் பீட்டா ப்ரோக்ராம் இருந்தீங்கன்னா அதுலேருந்து எக்ஸிட் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டேபிள் வெர்ஷன் அப்டேட் உங்களுக்கு காமிச்சிரும். எல்லா மாடலுக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ டேப்லெட்டுக்குமே இருக்குது. ஸோ இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெகுலர் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டுக்கு நம்ம கேண்டிட் சந்துரு பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.